இப்ப நம்மளோட வெப்சைட்ல கூகுள் ஆர்ட் வந்துட்டு எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த வெப்சைட் வந்துட்டு போயிட்டு கூகுள் ஆர்ட்டோட சைட்டுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதுல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட ஆர்கனைசேஷன் அண்ட் லொகேஷன் இது எல்லா டீடைல்ஸுமே நம்ம இங்க என்டர் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அது நம்ம கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். இப்ப நம்ம கொடுத்த நேம்ல ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அதுல செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ப்ராஜெக்டோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு நம்ம இங்க ரீடைரக்ட் வந்துட்டு ஆயாச்சு. நெக்ஸ்ட் சர்ச்ல நம்ம இங்க ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏபிஐஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு காமிக்கும். அதை நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் கீழே நமக்கு இங்க கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். கிரெடென்ஷியல்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் கிரெடென்ஷியல் அப்படின்றத நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு OAuth client ID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஹார்ட்கேர் அண்ட் கன்சர்ட் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட ஆப்போட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்க நம்ம கிட்ட என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இப்ப நம்ம ஆப்போட நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது அதோட சப்போர்ட் இமெயில் ஐடி வந்துட்டு கேட்கும். அதை நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளோட இமெயில் ஐடி வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கிரியேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பேஜ் வந்துட்டு கிரியேட் ஆயிரும். இப்ப நம்ம கிரியேட் பண்ணதை வந்துட்டு நம்ம இங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம கிரியேட் கிரெடென்ஷியல்ல OAuth கிளைண்ட்ல அடுத்தது அப்ளிகேஷனோட டைப் அதாவது வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம நேம் வந்துட்டு இங்க என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட வெப் அப்ளிகேஷன் வந்துட்டு கூகுள் ஆர்ட் மூலமா லாகின் ஆகும்போது எந்த வெப்பேஜ்க்கு ரீடைரக்ஷனல் வந்துட்டு ஆகணுமோ அந்த வெப்பேஜோட URL வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். அதாவது ரீடைரக்ஷனல் ஆகக்கூடிய URL-ஓட இங்க வந்துட்டு நம்ம என்டர் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் அப்படின்ற ரெண்டு டேட்டா வந்துட்டு நமக்கு இங்க கிரியேட் ஆகும். இப்ப நம்மளோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட ஜேசன் ஃபைலும் நமக்கு இங்க வந்துட்டு இருக்கும். இப்ப நம்ம ஜேசனை டவுன்லோட் பண்ணியும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டேஷ்போர்ட்லயே கூகுள் ஆர்ட் இன்டெகிரேட் பண்றதுக்கு நமக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்திருக்கோம் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ல. சோ நம்மளோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் இது ரெண்டையும் நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் வந்துட்டு பண்ணிட்டு நம்மளோட ரீடைரக்ஷனல் URL இங்க என்டர் பண்ணி சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜ்ல கூகுள் ஆர்ட் வந்துட்டு இன்டெகிரேட் ஆயிரும். இது மாதிரி நம்ம கூகுள் ஆர்ட் வந்துட்டு டேஷ்போர்ட்ல இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும்.